இந்த செட்டு மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ இந்த செட்டு மாட்டி எனக்கு 2 பிரச்சனை வந்துச்சுங்க. ஒன்று வந்து மேப்பு தெரிய மாட்டேங்குது. நான் ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா மேப்பு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த கார் பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு கார் பிளே, அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, மேப்பெல்லாம் கரெக்டாக காட்டுது, ஆனால் அந்த பாட்டு ஓடும்போது வந்து லேக் ஆகுது, நின்று 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 ஓடுது. வணக்கம் மக்களே, நீங்கள் வண்டிக்கு 360 கேமரா போடணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த டியூவல், இது என்னமோ சொல்லுவாங்க, டியூவல் டேப்பாக என்னமோ சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரி டுவல் ஸ்விட்சா என்னன்னு தெரியல, டுவல் ரோல், இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் உங்களோட காருக்கு போடணுமா? அப்போ நீங்கள் மஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்க்கணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் மாட்டும் போது என்ன மாதிரி கஷ்டப்படாமல் இருப்பீங்க. இந்த வீடியோவில் கஷ்டப்படாமல் இருப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கைகர் காருக்கு யாருமே வந்து 360 கேமரா வந்து மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப சர்ச் பண்ணேன். இந்த கார் வாங்கிக்கிறது 5-6 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ 360 மாட்டிட்டேன். ஆனால் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி கேட்டுட்டு எங்கேயுமே வந்து 360 மாட்ட முடியாதுங்க, இந்த வண்டிக்கு சென்சார் இருக்குது அப்படின்னு சொல்லி மாட்ட முடியாதுட்டாங்க. ஆனால் நான் வந்து மாட்டிட்டேன். அதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, 360 வியூ அப்படியே ஃபுல்லாக வந்து தெரியும். அப்படியே சுற்றி காட்டுவாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு, சைடு, இந்த சைடு, 2 சைடு, மேலேருந்து பார்க்குறது, அப்படியே முன்னாடி, இது மறுபடியும் எங்கே பின்னாடி, முன்னாடி, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ரெக்கார்டு கூட பண்ணலாம். ரெக்கார்டு எப்படி ஆகணுங்கிறீங்கன்னா 360ல் ரெக்கார்ட் ஆகும். முன்னாடி, பின்னாடி, லெஃப்ட், ரைட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ரெக்கார்ட் ஆகுங்க. ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணால் கூட 360ல் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் இதில் வந்து இருக்குது. ஓகே, 360 வந்து என்னோடய இதுக்கு மாட்டிட்டேன். இப்போது 360 மாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்ட முடியும். நம்ம கோயம்புத்தூர்லேயே அதை வந்து மாட்டுறாங்க. ஓகேங்களா, கோயம்புத்தூரில் எல்லா கடையிலும் நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் தாராளமாக வந்து மாட்டிக்கலாம். இப்போது இந்த செட்டு மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ இந்த செட்டு மாட்டி எனக்கு 2 பிரச்சனை வந்துச்சுங்க. ஒன்று வந்து மேப்பு தெரிய மாட்டேங்குது. நான் ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா மேப்பு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் பிளே இருக்குது பார்த்திங்கன்னா, ஆண்ட்ராய்டு கார் பிளே, அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, மேப்பெல்லாம் கரெக்டாக காட்டுது, ஆனால் அந்த பாட்டு ஓடும்போது வந்து லேக் ஆகுது, நின்று 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 ஓடுது. அதுக்கு காரணம் என்னன்றதான் அப்படி நான் சொல்கிறேன். இது 2 ப்ராப்ளம் இருந்துச்சு, மற்ற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போது நான் வந்து கோயம்புத்தூரில் தான் மாட்டினேன். அப்போ எனக்கு அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். மாட்டிட்டு நான் வந்துட்டேன், கர்நாடகாவுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்ரு. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போக முடியாதுல்ல. மறுபடியும் இங்கே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிட்டு, கார் எலக்ட்ரிஷியன்ட்ட போயிட்டு காமிச்சதுக்கப்புறம் அப்போ தான் அவன் சொல்கிறான், இதுக்கு வந்து ஒரு ஜிபிஎஸ் கிட்டு வரும். அந்த ஜிபிஎஸை உள்ளே வச்சு மாட்டிட்டாங்க. உள்ளே வச்சு மாட்டினால ஜிபிஎஸ் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. இப்போ அவன்கிட்ட நான் வேலை பார்த்து அந்த ஜிபிஎஸ் அங்கே மாட்டியிருக்கேன். அந்த கார்னரில் இருக்குது பாருங்க, அங்கே மாட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த செட்டு மாட்டும் போது கவனமாக அந்த எலக்ட்ரிஷியன் சொல்லணும், ஜிபிஎஸை வெளியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து காரு ப்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆண்ட்ராய்டு ப்ளே, அது ஏன் ஒர்க் ஆகலைன்னு கேட்டதுக்கு, அந்த ஆப் வந்து பழைய ஆப்புன்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்டேட் பண்ணணும். அது நமக்கு தெரியல. நான் ஒர்க் ஆகலைன்னு அந்த ஆப்பே வந்து டிலீட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு அந்த ஆப்பை போடணும்னா கம்ப்யூட்டர் மூலயமா தான், லேப்டாப் மூலயமா தான் போடணும்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. எனக்கு ஆண்ட்ராய்டு கார் பிளே வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வைஃபை இருக்குது, ஹாட்ஸ்பாட் மூலயமா வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் டைரெக்டாக மேப்பை பார்த்துக்கிறேன். அதனால் எனக்கு தேவையில்லைன்ற அதை விட்டுட்டேன். இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் மாட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஜிபிஎஸ்ஸை வந்து வெளியே வைக்கணும். 2வது அந்த கார் பிளே இது எல்லாமே அப்டேட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. கார் பிளேக்குன்னு ஒரு ஜீலிங்க்கு ஆப் ஒன்று இருக்கும். அந்த ஆப்பெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுங்க போடும் போதே. ஏன்னா அவங்க அவசரமாக என்ன மாட்டி கொடுத்துட்டு எல்லாமே சரியாக அமைச்சிடுவாங்க. அதே மாதிரி 360 கேமரா மாட்டும் போதும் சரி, கேலிப்ரேஷன் நல்லா தெரிஞ்ச ஆள்கிட்ட மட்டும் போய் மாட்டுங்க. நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மாட்டினேன். கேலிப்ரேஷன் நல்லா தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அந்த 360 கேமரா மாற்றுங்க. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்கான இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். 360
எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஓட்டும் போது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேமரா வந்து நான் மாட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த கேமரா வந்து ஆல்ரெடி மெமரி ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரெக்கார்ட் ஆகும், இதுவும் ரெக்கார்ட் ஆகும், தேவைப்பட்ட இதுலேயும் ரெக்கார்டு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. எந்த பக்கத்துலேருந்து எனக்கு எந்த ரோட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தாலும் சரி, என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கும். என் மேலே தப்பா அவங்க மேலே தப்பான்றதை வித்து ப்ரூஃபோடு காட்டுறதுனால நமக்கு எங்கே போனாலும் பயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ இந்த 360 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஓட்டும் போது முதல்ல எல்லோரும் வந்து சீட் பெல்ட்டு மஸ்ட்டாக போட்டுக்கணும். ஓகேங்களா? சீட் பெல்ட் போடாட்டி சவுண்டு வரும். அதனால் சீட் பெல்ட் போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வண்டியை வந்து நான் ஓட்டி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், ரிவர்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்து காட்டிடும். நமக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு காட்டுறோம். அப்படி இல்லாட்டா கூட நம்ம மேனுவலாக கூட நம்ம வந்து எப்படி வேணாலும் இதை வந்து பார்த்துக்கலாம். முன்னாடி என்ன ரைட் இண்டிகேட்டர் போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக ரைட்டில் கரெக்டாக காட்டும். அதே மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டதுக்கப்புறம் லெஃப்ட்டில் என்ன இருக்குன்றதை கரெக்டாக காட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நான் போகிறேன். அது அழகாக வந்து ஃபுல் வியூ வந்து நமக்கு தெரியும். கிரிட்டிக்கலான இடத்துல வந்து நீங்கள் வண்டியை விட்டு இறங்காமலேயே நீங்கள் வந்து வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு 360 கேமரா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வண்டியை விட்டு அப்படியே மேலே ஏற்றிடுமா? போமா அந்த வீட்டுக்குள்ளே? ஏன் போகாது? அழகாக போகுமா? அழகாக போவாங்க. ஓகே, அழகாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ரைட்டு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட் இண்டிகேட்டரு, லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது கரெக்டாக லெஃப்ட் இண்டிகேட்டரு எல்லாமே வந்து இதில் ஒர்க் ஆகுங்க. அப்படியே மேலே ஏற்றி வண்டியை நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கிங் பண்ணுறது கூட ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்றத நம்ம கரெக்டாக வந்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் பட்டன் இருக்குது. பட்டன் நமக்கும் போது ஃப்ரண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கலாம். பாருங்கள், வண்டியை உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டதுக்கப்புறம் கரெக்டாக நான் முன்னாடி போகிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட் அழகாக தெரியுது. பாருங்கள், அப்படியே முன்னாடி பண்ணி போய்ட்டு பார்க்கிங் போட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ 360 கேமரா நல்லா ஒர்க் ஆகுது. கோயம்புத்தூரில் மாட்டினேன், நிறைய இடத்துல மாட்டுறாங்க. நீங்கள் போய் விசாரிங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து மாட்டுறாங்க. ரெண்டாவது, இந்த சிஸ்டம் மாட்டும் போது ஜிபிஎஸும் அந்த ஆண்ட்ராய்டு கார்ப்ளே அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி மாட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு என்னோடய அனுபவத்தில் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஆண்ட்ராய்டு செட்டை மாற்றுறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய்.